நாக யோகம். இந்த யோகத்தை எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? நாக யோகம் ஆயில்ய நட்சத்திரம் 9வது நட்சத்திரம். நம்ம ஒரு வரிசையின் படி பாத்தீங்கன்னா 9 பிரிச்சிருக்காங்க. அதன்படி 27 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. அப்போ அதுல 9வது நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் அப்படின்னா பெருமாளுக்கே உடைய நட்சத்திரம் ஆதிசேஷன். ஆதிசேஷன். அப்ப ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அப்ப ஆதிசேஷன் பெருமாளுக்கு படுக்கையா வாகனமா அமைஞ்சிருக்காரு. அப்ப அவருக்குதான் முதன்மையான இடம். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தரை காப்பாத்தணும், ஒருத்தரை நான் பாதுகாவலனா இருக்கணும்னா ஆதிசேஷன் தான். அப்போ ஒரு விஷயத்துக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க புதையல் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு யாருன்னா ஆதிசேஷன். பாம்பை தான் பாதுகாப்பு பண்ணி அதை ஒரு பந்தனம் போட்டு நாக பந்தனம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாக பந்தனம் போட்டு கட்டுப்படுத்தக்கூடியது ஆதிசேஷனுக்கு தான். நாகத்தினாலதான் ஒரு பொக்கிஷத்தை காப்பாற்ற முடியும். ஆதிசேஷனுங்கனாலதான் ஒரு விஷயத்தை பொக்கிஷமா வச்சுக்கவும் முடியும். அப்படி இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு நாக யோகம் உண்டு. அப்ப நாக யோகம்னா என்ன அப்படின்னா எந்த ஜீவராசிகளும் தீண்டாது. எல்லா ஜீவராசிகளும் அவங்களோட நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. நாய் பூனை எதுவா இருந்தாலும் அவங்க வளர்த்துனா அது நல்ல விதமா இருக்கணும். அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அவங்க கிட்ட நாகதோஷம் இருந்தாலும் சரி, கலஸ்திர தோஷம், நாகத்தால் ஏற்படக்கூடிய காலசர்ப தோஷம் எல்லாமே மாறி யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் ராகு சேர்க்கை. புதனோட ராகு சேர்க்கணும், சேர்ந்து சந்திரன் நீசமாகணும். சந்திரன் நீசமாகணும். புதன் ராகு சேர்க்கை, சந்திரன் நீசம். ஏன்னா சந்திரன் அங்க நீசமாகணும். நீர்நிலை அப்படிங்கக்கூடிய ஒரு இடமா சந்திரன் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நாக யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். சரி, இந்த புதன் ராகுவோடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் அந்த யோகம் நம்மளுக்கு வேலை செய்யும். ஓகேவா? அப்ப இதுக்கு நாக தேவர்கள் தான் அதிபதி. நாக தேவர்கள். அப்ப நீங்க அடிக்கடி நான் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா நெட்ல போட்டு பாருங்க, யோக ராகு யோக கேதுன்னு ஒண்ணு இருக்கு. யோக ராகு யோக கேது இந்த கோயில் இருக்கு. அப்போ அங்க போன ஒரு யோகத்தை தான் தரும்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப புராணங்கள்ல நம்மளுடைய பழைய நூல்கள் பாரிஜாதம், பிருகத் ஜாதகம், சாராவளி இந்த மாதிரி ஒரு ஜாதக ரீதியா எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பாப கிரகங்களுக்கு தான் அதிகப்படியான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு? பாப கிரகங்கள். அதுல ஆயில்ய நட்சத்திரம் ஒரு புதனுடைய ஆதிக்கம் இல்லையா? அப்ப ஆதிசேஷன் அங்க ராகுவோடைய அமைப்பு. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாப கிரகங்கள் நல்ல சுப கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணி ஒரு யோகத்தை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது அவங்க தான் ரொம்ப திறமையானவங்க. அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம் நாக யோகத்தை பெறணும் அப்படின்னா புதன் ராகு சேர்க்கை இருக்கணும். சந்திரன் நீசமாகணும். புரியுதுங்களா? அப்ப சந்திரன் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா சரி, சந்திரன் மட்டும் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த யோகத்தை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக கொடுக்காது. அது இந்த யோகம் கொடுக்காம உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி மாறிடும். ஓகே, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாக பூஜை. நாகராஜா கோயில் நிறைய இருக்கு. நீங்க கேரளா சைட்ல பாத்தீங்கன்னா நாகராஜர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நாகத்துடைய அம்சத்துலதான் அந்த கோயில அமைஞ்சிருக்கு. ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. நீங்க ஒரு பதவியை எதிர்நோக்கி இருக்கீங்க, இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஒரு பதவிக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிடும். பால் அபிஷேகம் நீங்க என்ன பண்ணணும்? பால் அபிஷேகம் நீங்க கோயிலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. அடுத்தது பால் கொஞ்சம் உங்களுடைய இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பால் உங்களுடைய குளிக்கிற தண்ணியில ஊத்தி நீங்களும் குளிக்கும் போது பாலாபிஷேகம் அப்படின்னா பாலாறு செல்வம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப இதுல பால் அபிஷேகம் பண்ணுங்க. அடுத்தது நாக பூஜை பண்ணுங்க. நாக பூஜை அப்படிங்கிறது நீங்க கோயில தான் பண்ணணும். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு நாகர் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுல யாராவது ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கீங்களா? இருந்து
ஏதாவது இந்த பலன் உங்களுக்கு கரெக்டா இருக்காங்கிறது நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தயாரா இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறை ஜாதகம் பார்க்கணும், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை தெளிவா உங்க ஜாதகத்துல சொல்ல முடியும்.